ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டீடாக்சிஃபிகேஷன். ஓகேவா? இந்த டீடாக்சிஃபிகேஷன் எதுக்கு கீழே வருது அப்படின்னா பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்ற இந்த டாபிக் கீழே தான் வருது. இந்த பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளோட உடம்புக்குள்ளே நடக்குது. அந்த ரியாக்ஷனில் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்க டாக்ஸிக் ஆர் ஃபாரின் காம்பவுண்டை மோர் டாக்ஸிக் ஆர் நான் டாக்ஸிக் ஆர் லெஸ் டாக்ஸிக் காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில் நடக்குது. அந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸிக் ஆர் ஃபாரின் காம்பவுண்டை மோர் டாக்ஸிக் ஆர் நான் டாக்ஸிக் ஆர் லெஸ் டாக்ஸிக் காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். இதுக்கு பேர் தான் பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷனில் நம்ம இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறோம்ல, அதாவது மோர் டாக்ஸிக், நான் டாக்ஸிக் ஆர் லெஸ் டாக்ஸிக்காக மாற்றுறோம். இந்த ஃபார்முக்கு நம்ம 2 ப்ராசஸ் பண்ணுறோம்: டீடாக்சிஃபிகேஷன், என்டாக்சிகேஷன். டீடாக்சிகேஷன் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நான் டாக்ஸிக் ஆர் லெஸ் டாக்ஸிக்காக மாற்றுறோம், அதுவும் எக்ஸ்கிரிட்டபிள் ஃபார்முக்கு. ஓகேவா? டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நான் டாக்ஸிக் ஆர் லெஸ் டாக்ஸிக்காக மாற்ற போகிறோம். அதுவே என்டாக்சிகேஷன் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை மோர் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாற்ற போகிறோம். எக்ஸாம்பிள், மெத்தனால்லேருந்து ஃபார்மிக் ஆசிட் வர்றது. ஓகேவா? அதாவது ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்ட் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அதை நீங்கள் லெஸ் டாக்ஸிக் ஆர் நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாற்ற போகிறீங்க. அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ஜீனோபயோட்டிக்ஸ். ஓகேவா? இந்த ஜீனோபயோட்டிக்ஸ் அப்படின்றதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா ஃபுட் அடிட்டிவ்ஸ், ஃபுட் அல்டரன்ஸ், பிலிருபின். பிலிருபின் நம்மளோட உடம்புல ஜாண்டிஸை கிரியேட் பண்ணும், அதனால் அதுவும் ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான். அடுத்து சம் காம்பவுண்ட்ஸ் பாக்டீரியாவோட ஆக்ஷனால் ஃபார்ம் ஆகும். லைக் ஹிஸ்டமைன், கடாவரைன், டைரமைன், ட்ரிப்டமைன். இதெல்லாம் பாக்டீரியல் ஆக்ஷனால் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ். இதுவும் நம்மளோட உடம்புல ஜீனோபயோட்டிக்ஸ். ஓகேவா? இதெல்லாமும் நம்ம டீடாக்சிஃபை பண்ணி தான் ஆகணும். அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூட்ரன்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டீடாக்சிஃபை பண்ணி தான் ஆகணும். இந்த டீடாக்சிஃபிகேஷனில் 2 ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சில சப்ஸ்டன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்குள்ளே போட்டாலே டைரெக்டாக நான் டாக்ஸிக் ஸ்டேட்க்கு வந்துடும். பட் ஒரு சில காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், 2 ஃபேஸை தாண்டி தான் தேர்ட் ஃபேஸ் அந்த நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாறும். எக்ஸாம்பிளுக்கு பென்சோயில் கோயை எடுத்துக்கிறோம். அது ஃபஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா பென்சோயிக் ஆசிடாக மாறும். செகண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அது லெஸ் டாக்ஸிக்கான ஹிப்யூரிக் ஆசிடாக மாறுது. அனதர் எக்ஸாம்பிள், பென்சீன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஃபீனாலாக மாற்றுறோம். ஃபீனால் செகண்ட் ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபீனால் சல்ஃபேட்டாக மாறுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நமக்கு 3 ஸ்டெப் இருக்குது: ஆக்சிடேஷன், ரெடக்ஷன், ஹைட்ரோலைசிஸ் ஸ்டெப்ஸ். இந்த ஃபேஸ் 1 ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன், ரெடக்ஷன், ஹைட்ரோலைசிஸ் இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் பார்க்கலாம். ஆக்சிடேஷனுக்கு இன்னொரு பேர் ஹைட்ராக்சிலேஷன். இந்த ஹைட்ராக்சிலேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு சைட்டோக்ரோம் P450 தேவைப்படுது. இந்த சைட்டோக்ரோம் P450-ஐ நம்ம மிக்ஸ்டு ஃபங்க்ஷன் ஆக்சிடேஷனாக சொல்லலாம். ஓகேவா? இந்த சைட்டோக்ரோம் P450 அப்படின்றது ஒரு மோனோ ஆக்சிஜனேஸ் என்சைம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது என் ஃப்ரெண்டு மலையிலேருந்து கீழே விழ போகிறான். என்கிட்ட 2 கை இருக்குது. ஆனால் நான் 2 கையும் வச்சு அவனை தூக்க ட்ரை பண்ணலாம். பட் நான் அப்படி கிடையாது, ஒரே ஒரு கை கொடுத்து தான் அவனை தூக்குவேன். அந்த மாதிரி இந்த மோனோ ஆக்சிஜனேஸ் என்சைம் அதோட ஒரு ஆட்டமும் மட்டும்தான் சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் பண்ண போகுது. ஓகேவா? மோனோ ஆக்சிஜனேஸ் என்சைம் ஒரு ஆட்டமாக தான் சப்ஸ்ட்ரேட் கூட ஜாயின் பண்ண போகுது. ஓகேவா? அதுவும் இப்படி ஜாயின் பண்ணுறப்ப நான் NADPH அப்படின்ற என்சைம் கோஎன்சைமை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது மட்டும் எனக்கு பத்தாது, பாஸ்போர்டிடைல் கோலின் அப்படின்ற இதோட ஆக்ஷனை நான் எடுத்துப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் P450 அப்படின்றதுக்கு
நிறைய ஃபார்ம் இருக்குது. இது வரையும் 20 to 200 ஃபார்ம்ஸ் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. லிவரில் இருக்கக்கூடிய மைக்ரோசோம்ஸில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சைட்டோக்ரோம் P450, இந்த P450 அப்படின்னா என்னென்னா, இப்போது கார்பன் மோனாக்சைடில் சைட்டோக்ரோம் P450 நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது 450 நானோமீட்டர் வரையும் அதை அப்சார்வ் பண்ணுது. ஓகேவா? அடுத்து நம்ம எதெல்லாம் ஆக்சிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், அமைன்ஸ், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், ட்ரக்ஸ், இதெல்லாத்தையும் நம்ம ஆக்சிடேஷன் பண்ண முடியும், ஹைட்ராக்சிலேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மெத்தனால், எத்தனால், பென்சைல் ஆல்கஹால். இப்போ மெத்தனாலை நான் ஆக்சிடைஸ் பண்ணால் ஃபார்மிக் ஆசிட், எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணால் அசிட்டிக் ஆசிட், பென்சாயில் ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்து ஆல்டிஹைட், ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைட், குளோரல். பென்சால்டிஹைட் ஆக்சிடேஷன் பண்ணால் எனக்கு பென்சாயிக் ஆசிட், குளோரல் ஆக்சிடேஷன் பண்ணால் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. அடுத்து அமைன்ஸில் அலிஃபாட்டிக் அமைன்ஸ், அனிலீன். அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமைன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அலிஃபாட்டிக் அமைன்ஸ் எடுத்தப்போனா எனக்கு அலிஃபாட்டிக் ஆசிட் அண்ட் யூரியா கிடைக்கும். அரோமேட்டிக் அமைன்ஸோட எக்ஸாம்பிளுக்கு அனிலீன் எடுத்துக்கிறேன். அனிலீனை நான் ஆக்சிடேஷன் பண்ணால் எனக்கு அமினோஃபீனால் கிடைக்கும். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் லைக் பென்சின் எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணால் எனக்கு ஃபீனால் கிடைச்சிரும். சல்ஃபரை ஆக்சிடேஷன் பண்ணால் H2SO4 கிடைக்குது. மெப்ரோபெனமேட் அப்படி அதை எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணால் ஹைட்ராக்சி மெப்ரோபெமேட் கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன். எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச அந்த காம்பவுண்ட் தான் நம்ம இங்கே சப்ஸ்ட்ரேட்டாக எடுக்க போகிறோம். இப்போ பிக்ரிக் ஆசிட் எடுத்து நான் ரெடியூஸ் பண்ணால் எனக்கு பிக்ரமிக் ஆசிட் கிடைக்கும். நைட்ரோஃபீனால் எடுத்து ரெடியூஸ் பண்ணால் அமினோஃபீனால் கிடைக்குது. குளோரல் எடுத்து பண்ணும்போது அங்கே ட்ரைக்ளோரோ சம்திங் கிடைச்சிச்சுல, அது இங்கே ட்ரைக்ளோரோ எத்தனாலாக மாறப்போகுது. அங்கே ட்ரைக்ளோரோ அமைனாக மாறிச்சு, இங்கே ட்ரைக்ளோரோ எத்தனாலாக மாறும். அடுத்து தேர்ட் ஸ்டெப் ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா ஒரு பிக் மாலிக்யூலை நான் ஸ்மால் மாலிக்யூலாக மாற்ற போகிறேன். எப்படின்னா பை ஆடிங் வாட்டர். ஓகேவா? இப்போது ஏபி அப்படின்றது ஒரு பிக் மாலிக்யூல் காம்ப்ளெக்ஸ், அதில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த வாட்டரை வந்து H+OH- பிரிப்போமா, இந்த OH- ஏவை கூட போய் ஜாயின் ஆகும், பி வந்து ஹெச் கூட ஜாயின் ஆகுது. அப்போது AOH BHன்னு கிடைக்குது. எக்ஸாம்பிள், இப்போ ஆஸ்பிரின்ன்றது வந்து ஒரு பிக் மாலிக்யூல், அதில் நான் வாட்டர் போடும்போது எனக்கு சாலிசிலிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும் கிடைக்குது. அந்த மாதிரி இந்த எல்லா காம்பவுண்டையும் நம்மளால் ஹைட்ரோலைசிஸ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் 3 ஃபேஸும் முடிச்சாச்சு. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரோலைசிஸ் 3 ஃபேஸும் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ்க்கு வரும். செகண்ட் ஃபேஸை வந்து நம்ம கான்ஜுகேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஃபஸ்ட் ஃபேஸில் கிடைச்ச அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நம்மளோட உடம்புல சம் ரியாக்ஷன் நடந்து நமக்கு தேவையான ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கிடைச்சிருக்கோம்ல, அந்த காம்பவுண்ட்ஸ் கூட ஜாயின் ஆகி அது லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாறி வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸாக மாறி அது வெளில எக்ஸ்கிரீட் ஆகிருப்போகுது. ஓகேவா? அதாவது நமக்கு ஃபேஸ் 1ல் கிடைச்ச அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில காம்பவுண்ட் கூட சேர்ந்து லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாகவும் வாட்டர் சால்யூபிள் ஃபார்முக்கும் மாறி எக்ஸ்கிரீட் ஆக போகுது. இதுதான் கான்ஜுகேஷன். எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு ஃபேஸ் 1ல் கிடைச்ச ஒரு டாக்ஸிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். அதை நம்மளோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆன ஒரு காம்பவுண்ட் கூட ஆட் பண்ணி லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வாட்டர் சால்யூபிள் காம்பவுண்டாக மாற்றுறோம். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் பாடி, நம்ம உடம்புல என்னென்ன காம்பவுண்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு சின்ன நிமோனிக் 4G SAMT 4G, ஒரு S, ஒரு A, ஒரு M, ஒரு T. இந்த 4G என்ன அப்படின்னா குளுக்ரோனிக் ஆசிட், கிளைசின், குளுட்டாத்தயோன், குளுட்டாமிக் ஆசிட். எஸ்னா சல்ஃபேட், ஏ அப்படின்னா அசிடைலேஷன், எம் மெத்தைலேஷன், டி தயோசல்ஃபேட். நிமோனிக் என்னென்னா 4G SAMT. 4G என்னென்ன? குளுக்ரோனிக் ஆசிட், கிளைசின், குளுட்டாத்தயோன், குளுட்டாமிக் ஆசிட். எஸ் சல்ஃபேட்,
A acetylation, M methylation, T thiosulfate. ஓகேவா? இப்போ ஒன்றுத்துக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 4G வரும்ல, 4G SAMT. இந்த 4Gயில் ஃபஸ்ட்டு G குளுக்ரோனிக் ஆசிட். இந்த குளுக்ரோனிக் ஆசிட்டை தான் நம்ம பிலிரூபின், அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் ஹீம் கெட்டபாலிசமில் அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபினை கான்ஜுகேட் பிலிரூபினை மாற்றுவோம்ல, பிலிரூபினை யூடிபி குளுக்ரோனிக் ஆசிடோட சேர்த்து யூடிபி குளுக்ரோனைல் டிரான்ஸ்ஃபரேஷன் என்சைமை போட்டால் பிலிரூபின் குளுக்ரோனேட் கிடைக்கும். அந்த மறுபடியும் பிலிரூபின் குளுக்ரோனேட் கூட இன்னொரு யூடிபி குளுக்ரோனேட் சேர்த்து யூடிபி குளுக்ரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் போட்டால் பிலிரூபின் குளுக்ரோனேட் கிடைக்கும். இது எனக்கு இப்போ கான்ஜுகேட் ஃபார்ம் மாறிடுச்சு. இங்கே அன்கான்ஜுகேட்டட் ஃபார்முக்கு எடுத்தது எனக்கு இங்கே கான்ஜுகேட்டட் ஃபார்முக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நான் இந்த குளுக்ரோனிக் ஆசிடை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து செகண்ட் G கிளைசின். கிளைசினுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா, கிளைசினோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். கிளைசினோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கு என்ன, இப்போ நான் கிளைசினை பென்சாயிக்கோட ஆசிடோட சேர்த்தா எனக்கு ஹிப்யூரிக் ஆசிட் கிடைச்சிரும். கிளைசினை கோலிக் ஆசிட் கூட சேர்த்தா எனக்கு கிளைகோகோலிக் ஆசிட் கிடைக்கும். கிளைசினை கீனோ டியாக்சிகோலிக் ஆசிட் கூட சேர்த்தா கீனோ டியாக்சிகோலிக் ஆசிட் கிடைக்கும். நான் இதே சேம் 3 பாயிண்ட்டை கிளைசின் ஸ்பெஷல் ப்ராடக்ட்க்கு எழுதலாம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஆலா சிந்தசிஸ், அப்புறம் கிரியாட்டினைன், இது எல்லாத்தையும் கூட நான் அதுக்கு எக்ஸாம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் G குளூட்டாத்தயோன். குளூட்டாத்தயோனுக்கு நம்ம நார்மலாக காமா குளூட்டமைல் சிஸ்டைனில் கிளைசினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து குளூட்டமைன். இப்போது ஃபினைல் அசிட்டேட் எடுத்து நான் குளூட்டமைன் கூட போட்டால் ஃபினைல் அசிட்டைல் குளூட்டமைன் கிடைக்கும். ஃபினைல் அசிட்டேட்டை கூட நம்ம உடம்புல கிடைக்கிற குளூட்டமைன் கூட போட்டால் ஃபினைல் அசிட்டைல் குளூட்டமைன் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து சல்ஃபேட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், ஆக்டிவ் சல்ஃபர் டோனார் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து டாக்ஸிக். இதை ஃபஸ்ட்டு நான் பேப்ஸாக மாற்றுறேன், பாஸ்போ அடினோசைன் பாஸ்போ சல்ஃபேட்டாக மாற்றுறேன். இப்போது இந்த ஃபீனாலை கூட இந்த பேப்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபினைல் சல்ஃபேட்டாக மாறுது. இது லெஸ் டாக்ஸிக். அடுத்து அசிடைலேஷன் அப்படின்னா நம்ம அசிடைல் கோயாவை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? மெத்திலேஷனுக்கு நம்ம நார்மலாக சாம்சா ரியாக்ஷனுக்கு வரக்கூடிய எந்த எக்ஸாம்பிள் வேணால் சொல்லலாம். இங்கே சாம்சா ரியாக்ஷனுக்கு வரக்கூடிய எந்த எக்ஸாம்பிள் வேணால் சொல்லலாம். இங்கே எஃபினெஃப்ரின்லேருந்து மெட்டானஃப்ரின் வராதை நான் சும்மா சொல்கிறேன். அடுத்து தயோசல்ஃபேட். சைனைடை நம்ம எக்ஸ்கிரிட்டபிள் ஃபார்முக்கு மாற்றுறது தான் தயோசல்ஃபேட். சைனைடை கூட நான் தயோசல்ஃபேட் ஆட் பண்ணி எக்ஸ்கிரிட்டபிள் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.